நெல் சாகுபடி அன்றைய நாட்களைப் போல் கடினமான பணியாக உள்ளதா அல்லது நெல் சாகுபடியில் இயந்திரமயமாதலுக்கு பிறகு லெகுவாக உள்ளதா? புதிய புதிய ரகங்கள் வெளியிடப்படுவதால் நெல் மகசூல் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுத்துள்ளதா? வேளாண் துறை, வேளாண்மை அறிவியல் நிலையம், வேளாண் பொறியியல் துறை, கால்நடைத்துறை, கூட்டுறவுத்துறை போன்ற அரசுசார் அலுவலர்களின் ஆதரவும் கூட நெல் சாகுபடியாளர்களை ஊக்கப்படுத்துகிறதா? நெல் சாகுபடியில் சந்திக்கும் சவால்கள், சாதனைகள் என்னென்ன? நெல் சாகுபடி பரப்பை அதிகரிக்க என்னென்ன முயற்சிகள் தேவை? இப்படியான பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் வேளாண் நேரலை வாயிலாக பதில் தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் துவரங்காடு பகுதியைச் சேர்ந்த நெல் சாகுபடியில் பல ஆண்டு அனுபவம் உடைய பி. முருகன் அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். எத்தனை ஆண்டு கால அனுபவம் வேளாண்மையில? என்னென்ன மாதிரியான பயிர்கள்ல ஈடுபாடு? நெல்லு தான் 50 ஆண்டு காலமாக அனுபவம். எல்லா வகையான நெல்லும் பயிர் செய்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வயசு என்ன? இப்ப 67. அப்ப நீங்க சொல்லுக பிரகாரம் 10வது படிக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே அப்பாவுக்கு உறுதுணையா வேளாண்மை பக்கம் வந்திருக்கீங்க. ஆமா, 10ஆம் வகுப்பு முடிச்ச உடனே நான் விவசாயத்துல இறங்கிட்டேன். அப்பாவுடைய நடைமுறைகள் எப்படி இருந்தது? அப்பாவுடைய பழைய காலத்துல விவசாயமே அது ஒரு தனி. இப்ப உள்ள விவசாயத்துக்கும் அப்ப உள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப மாடு கட்டி ஏறு உழுது விவசாயத்தெல்லாம் நல்லபடியா பண்ணிட்டு இருந்தோம். இயற்கையான உரங்களை தான் கூடுதலா போட்டு நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். புரட்டாசி மாதம் குலை போடுவோம். மற்ற பங்குனி சித்திரை மாசம் வீட்டுல உள்ள உரங்களை எல்லாம் மாடு கால்நடைகள் நிறைய வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த உரங்களை எல்லாம் வயல்ல கொண்டு போட்டு இயற்கையான உரத்திலேயே நாங்க சாப்பிட்டு வளர்ந்தவங்க. இப்ப எல்லாமே நாங்க ரசாயனம் தான். ஆனா நீங்க சொல்லக்கூடிய அந்த கடந்த கால நினைவுகள் நீங்களும் கூட அந்த சாணியில கை வைக்கிறதுக்கு தயக்கம் காட்டினது இல்ல போல இல்ல தெரியுது. இல்ல கிடையாது. அது எங்க அப்பா எங்களை எல்லாருமே வளர்க்கும் போது காலையில அந்த வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு பொட்டி பில்லு அறுத்துக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி விவசாயத்துல முக்கியமா எங்களை நிறைய ஈடுபாடு கொடுத்து வளர்த்தாங்க. அன்றைய ஒரு இந்த மாதிரியான ஒரு துடிப்பான ஒரு நிலை இன்னைக்கு உங்களை உடல் ரீதியா வலுவா வச்சிருக்குன்னு சொல்லலாமா? அது சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு தாங்க சாப்பிட்ட ஆகாரத்துலதான் இன்னைக்கு எங்க உடம்புகள் ஓடிட்டு இருக்கு. அதனால இப்ப சாப்பிட்ட எல்லாமே ரசாயன உரங்கள் தான். அதனால அந்த காலத்துல உள்ள வீட்டு அரிசி சாப்பாடு, கடை அரிசி அப்ப வாங்க மாட்டாங்க. பசும்பால் பசும்பாலுங்கிறது நாங்க இயற்கையா வீட்டுல மாடு வளர்த்து, நாட்டு மாடு, அதுவும் இந்த மாதிரி ஜெர்சி இதெல்லாம் கிடையாது. நாட்டு மாடு வளர்த்து நாட்டு மாடு பால் குடிச்சு வளர்ந்ததுனால இன்னைக்கு 67 வயசுலயும் 22 ஏக்கர் பயிர் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஊக்கம் இருக்கு. இல்ல அந்த மாதிரி ஒரு ஊக்கம் இருந்தாலும் கூட பொதுவா சொல்லுவாங்க ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது அப்படின்னு. அப்ப வீட்டுல உள்ள மகளிரும் கூட அந்த அளவுல அன்னைக்கு ஈடுபாட்டோடு இருந்திருப்பாங்க. கண்டிப்பா. எங்க அம்மா எல்லாம் காலையில எந்திரிச்சு பாலை கறந்து எல்லாத்துக்கும் டீயை போட்டு கொடுத்துக்கிட்டு போங்க வயலுக்கு போங்க, அப்பா வயலுக்கு போங்க, வரும்போது ஒரு பிடி பில்லு அறுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றத பார்த்தா வேலையாட்களா பார்த்தது இல்ல, குடும்ப அங்கத்தினர்களா பார்த்திருக்கீங்க. நிச்சயமா. ஆமா, சாப்பாடும் கூட எங்க கூட வச்சு நாங்க சாப்பாடுலாம் கொடுப்போம். அந்த அளவுக்கு வேலையாட்களே நாங்க ஊக்குவிச்சோம். அன்னைக்கு நம்பகத்தகுந்த வகையில இருந்தாங்க. ஆனா இப்போ ஆட்களை நமக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. சரி, நீங்க ஆரம்பத்துல பேசும்போது பல ரகங்கள்ல ஈடுபாடு நெல்லை பொறுத்த அளவுலன்னு சொன்னீங்களே, அன்றைய ரகங்கள் இன்றைய ரகங்களை சொல்லாமா? ஆமா, அன்றைய ரகங்கள் CO, செந்தி, அரிக்கிராவி, வல்லரக்கன், இந்த மாதிரி நிறைய பயிர்கள் வளர்த்தியான பயிர்கள். எந்த மழை வந்தாலும் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்குள்ள பயிர்களை நாங்க பயிரிச்சுட்டு இருந்தோம். அப்போ என்னன்னா இயற்கையாட்டு நாங்க சித்திரை மாசம் 10 நாளே எல்லாருமே வேச்சிருவாங்க. அன்னைக்கு கட்டுக்கோப்பு ஒற்றுமை. விவசாயிகள் அத்தனை பேரும் ஒற்றுமையா இருந்து நான் வைக்க போறேன்னு சொன்னா எல்லாரும் வச்சிருவாங்க. நான் வைக்க போறேன் எல்லாரும் வச்சிருவோம்னு சொல்லி எல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை மூத்தோர் சொன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. அந்த குளத்து மடையை திறக்கனால அந்த மூத்தோர் சொல்ல நம்பிதான் மடையை திறக்க முடியும். வேற யாரும் அதை கண்ட் அவுட்னு சொல்லுவாங்க. அதை கண்ட் அவுட்னா அந்த ஊரால் கண்ட்ரோல் இல்ல. கண்ட் அவுட் அப்படிங்கறது நமக்கு வெள்ளம் குறைவா இருக்கும் போது அதை எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யறதான கண்ட் அவுட். கண்ட் அவுட் தான். ஆனா அந்த ஒரு ஆளே எல்லாத்துக்கும் வெள்ளம் அடைச்சிருவாரு. தட்டுப்பாடு வருது. அணையில வெள்ளம் ஒரு 4 அடி வெள்ளம் இருக்கும் போதும் கூட, பேச்சுப்பாறையில 4 அடி வெள்ளம் இருக்கும் கூட சங்கர சுப்பேன்னு ஒரு IAS அதிகாரி இருந்தார். அவர் ஆலம்பார வர பயிரிடுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு கணிக்கக்கூடிய திறன் இருந்தது. குளங்கள் அப்படி இருந்து ஒரு குளம் சுத்தமா இருந்து எந்த ஆக்கிரமிப்பும் கிடையாது. அந்த எந்த குளத்திலும் மாடு கழுவெல்லாம் எடுக்கலாம், நாங்களே அதுலதான் குளிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். அந்த மாதிரிலாம் இருந்து இப்ப எந்த குளமும் நச்சு
வளரக்கூடிய அளவுக்கு புல்கள் நடந்துச்சு. சரி, பொன்மணி எங்கள் கண்மணி அப்படின்னு அந்த பொன்மணி ரகத்தை என்னைக்கு வெளியிட்டாங்களோ, என்னைக்கு விவசாயிகள் அனுபவபூர்வமா வந்தாங்களோ, அதுல இருந்து இன்னைக்கு வர அது ஒரு முதல் தரத்துல இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அது காரணம் என்ன சார், ஆரம்ப காலத்துல அந்த பொன்மணிங்கும் போது எல்லாருமே கொஞ்சம் பயந்தாங்க. அந்த புகையான் அந்த மாதிரிப்பட்ட நோய்களை தாக்குச்சு. இப்போ அது அனுபவப்பட்டதுனால அந்த ரகத்திலே கூடுன ரகம் பொன்மணி தான். அந்த நெல் இடம் எல்லா நெல்களையும் விட கூடுதலாக இடம் இருக்கும். ரெண்டாவது மகசூலும் அதிகம் இருக்கும். பயிரேற்றும் போது நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதலுக்கு அது ஒரு விதிவிலக்குன்னு சொல்லாமா? அப்படின்னு சொல்ல முடியாது. பூச்சி தாக்கல் இருக்கும். ஆனா இப்போ நாங்க வேளாண்மை துறை சப்போர்ட், அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் அடிக்கடி நிலங்களை பார்த்து எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவளுடைய வேளாண்மை துறை சப்போர்ட், அரசு சப்போர்ட், சென்ட்ரல் மத்திய அரசு எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க விவசாயத்துக்கு. ஆமா, இப்போ எதை போய் கேட்டாலும் போன் பண்ணாங்க, உடனே எடுக்கிறாங்க, பதில் சொல்றாங்க. அந்த சமயம் போனி யார்கிட்ட பண்ணணும் என்ன பண்ணணும் யாருக்கும் தெரியாது விவசாயிகளுக்கு. ஆரம்பத்துல பேசும்போது இன்னொரு கருத்தை சொன்னீங்க, கன்றுகாலில வளர்ப்பு அன்னைக்குங்கிறது விவசாய கிராமங்கள்ல கொட்டி கிடந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இன்னைக்கு நடைமுறை என்ன? இன்னைக்கு இயற்கை உரம் அப்படிங்கிற ரீதியில எப்படி பயன்படுத்துறீங்க? இயற்கை உரங்கிறதே இல்ல சார். இப்போ சொல்ல போனா ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது அந்த காலத்துல வீட்டுல இருந்து காலையில நடைய திறந்து பாக்குறதே மாட்டு முகத்துல தான் முழிப்பாங்க. அன்னைக்கு மாடுங்கிறது ஒரு செல்வம், ஒரு லட்சுமி. அது திறந்து பார்த்துக்கிட்டு தான் வெளியே போவாங்க. இந்த காலகட்டத்துக்கு அந்த மாடே இல்ல. எங்க வீட்டுல இல்லையா உங்களுக்கு? சொல்லுது கஷ்டமா தான் இருக்கு சார். வேற வழி என்ன செய்ய முடியும்? நீங்க வேற சொல்றீங்க நான் 22 ஏக்கர்னு மாறுறீங்க. ஆமா, இன்னைக்கு நான் அதை பண்ணிக்கிட்டு தானே சார் இருக்கேன். மாடு இருக்குதா? மாடு இல்ல சார். இப்ப விவசாய கருவிகள்லாம் நிறைய இயற்கை உரத்துக்காக நீங்க இப்ப என்ன பண்றீங்க? இலைகளாவது போடுறீங்களா? இல்ல சார், அந்த கிடைக்க சாணங்கி விலைக்கு டிராக்டர்ல ஒரு டிராக்டருக்கு 4000 ரூபாய் 5000 ரூபாய் வரைக்கும் ஆகுது. அதை ஒவ்வொரு பயிர்கள் செய்யும் போது இந்த பயிர் இயற்கை உரம் இல்லாம இந்த பயிர் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த வயலுக்கு இந்த வருஷம் போடும், அடுத்த வருஷம் அடுத்த வயலுக்கு போடும், அப்படி போட்டு கொஞ்சம் மண்ணை காத்துக்கிட்டு இருக்கோம். குத்தகைக்கு எடுத்தாலும் கூட ஆமா மகசூல் ரீதியா வளம் காண முடியும் நம்மளுடைய அணுகுமுறையை பொறுத்துன்னு. ஒரு விவசாயினா எப்படி இருக்கணும்ங்கிறீங்க சார்? விவசாயினா அந்த மண்ணு என்னைக்குமே நல்ல மண்ணு தான். ஏமாத்தாது. விவசாயி தான் ஏமாந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது கடமைங்கி பயிரைத்துங்கும் போது கஷ்டம். இப்ப 25 நாள் 2வது வாரம் போடணும். இவாள் வியாபாரிய அணுகிட்டு இருப்பாங்க. அவர் இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் தரம் பாரு. அப்ப அந்த மகசூல் குறையது வாய்ப்பு இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா பொன்மணி பயிர் செய்துட்டு இருக்கேன். எந்த கும்பபூ. இப்போ ஆமா இப்போ. ஆனா இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த அனந்தனார் உடைப்பு ஏற்பட்டு தண்ணி வர்றதுக்கு 4ஆவதுனால எங்களுக்கு அந்த பயிரிப்பம் செய்ய முடியல. அதனால என்ன ரகம் போட்டீங்க? இது ஆடுதுவர 37 இந்த தவணை. எத்தனை நாள் பயிர், என்ன நிலையில இருக்கு? அது 110 நாள் பயிர் சார். இன்னைக்கு நாற்று பாவி 15 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு கீழ்பத்துல மேல் பத்துல இன்னும் இப்ப அறுவடையே முடியும். இது காரணம் என்னன்னா, நமக்கு தண்ணி இல்லாத பற்றாக்குறைனாலதான் நாங்க அந்த விவசாயம். மழை பெய்ததுக்கு சிக்கல் தான் சொல்றீங்க? சிக்கல்ல சார் சேமிப்பு குளங்கள் கிடையாது சார். குளங்கள் எல்லாமே எங்க பத்த சுத்தி குளங்கள் இருக்கு. அன்னைக்கு 3 மாசத்துக்கு அந்த குளத்து வெள்ளத்தை நம்பி நாங்க சித்திரை மாசம் பயிரைத்திடுவோம். இப்ப அந்த குளங்கள் அந்த அளவுக்கு வசதி இல்லாமலும் பாசி பிடிச்சும் அந்த இது ஆக்கிரமிப்புனாலையும் இல்ல. ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறீங்களே, அப்ப விவசாயிகள் அன்னைக்கு இருந்த மாதிரியான ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படாதது உங்க பகுதியில் இந்த மாதிரி நிலைக்கு காரணமா? எப்படி காரணம்? அன்னைக்கு குளத்துல ஒரு ஊதா செடியை தென்பட்டுன்னா விவசாயி பொறுப்பெடுத்து போய் அதை புடுங்கி மாத்துவாராம? ஆமா, அன்னைக்கு சார் அந்த ஒரு பில்லு முளைச்சாலே நாணல் பில்லுன்னு சொல்லுவோம். அந்த பில்லு குளத்துல முளைச்சாலே நீந்தி போய் அந்த பில்லை புடுங்கி தூர போடும். அப்ப நாங்க அந்த மாடு குளிப்பாட்டும் போது அந்த பிள்ளை கண்டா உடனே அகற்றிடுவோம். அந்த குளத்தை நாங்க தெய்வம் மாதிரி வச்சிட்டு இருந்தோம். அந்த நிலை எப்படி மாறிச்சுன்னு மாறினதுன்னா, என்னைக்கு பொதுப்பணித்துறைக்கு அந்த குளங்கள் போச்சோ, பெரிய ஆட்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்து அந்த குளங்கள் அரசு துறைக்கு மாறிச்சோ, அதுல இருந்து இந்த விவசாயிக்கும் குளங்களுக்கும் இந்த தொடர்பு இல்லாத அளவுக்கு ஆயிப்போச்சு. அன்னைக்கு ஒரு 10ல ஒரு விவசாயி இருக்காரு, அந்த விவசாயிக்கு கண்ட்ரோல்ல அந்த குளங்கள் இருந்தது. அப்போ ஆக்கிரமிப்பு வந்தாலும் கூட ஆக்கிரமிப்பு அகற்றிடுவாங்க. எல்லா விவசாயம் சேர்ந்து போய் அந்த வீடெல்லாம் கட்டினா பிரிச்சு எடுத்து அதை மாத்தி விவசாயம் பண்ணக்கூடாது, நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு ஒற்றுமை இருந்தோம். எல்லா விவசாயம் ஒற்றுமையா இருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப மாறிட்டு இப்ப உனக்கு என்ன எனக்குங்கிறத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க. சரிங்க சார், இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில நிலத்தை வளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள் ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது ஒரு முறையான நடவடிக்கையா இருந்தது. ஒரு பாகத்துக்கும் இன்னொரு பாகத்துக்கும் இடைப்பட்ட நேரத்துல உளுந்து போடுறது, அதன் வழி அந்த நிலத்துல ஒரு இயற்கை ரீதியான ஒரு வளத்தை கூட்டுறாங்களே, அந்த நடைமுறை
உங்க பகுதியில் இருக்குதா, நீங்க செயல்படுத்துறீங்க? நான் பண்ணிருக்கேன் சார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 1 ஏக்கர்ல உளுந்து போடுவோம். அப்ப அந்த சமயத்துல ஆட்கள் கிடைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படின்னா 2 பொட்டி பறிச்சா 1 பொட்டி அவளுக்கு, 1 பொட்டி எங்களுக்கு. அப்படி கிடைத்தாலும் லாபம் எங்களுக்கு லாபம். 2வது மண் வளப்படுது இல்ல சார், வேர் முடிச்சு தலைச்சத்து நிறைய இருக்கு. அதனால உரம் குறைச்சு போட்டா போறோம். அந்த மாதிரி அந்த நெல் ரகங்களே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒரு சாக்கெல்லாம் 60 கிலோ 65 கிலோ அடிக்கும். அப்படியா? அந்த மாதிரி ஒரு இயற்கையான உரம் போட்டு இந்த உளுந்து போட்ட வயல்ல பயிரே தனியா இருக்கும். அப்படி இருந்த நிலை இன்னைக்கு காணாமல் போனதுக்கு என்ன காரணம்? வேலையாட்கள் இல்ல. 2வது நமக்கு வேலையாட்கள் தான் முக்கியம். அன்னைக்கு லேடிஸ் எல்லாம் வருவாங்க, உளுந்து பறைக்கணும், எல்லாரும் ஆர்வமோட பொட்டியை நம்ம வீட்டுல இருந்து அவள் வாங்கிட்டு போய் பறப்பாங்க. இப்ப அந்த அளவுக்குள்ள ஆட்களே இல்ல. மொத்தத்துல விவசாயம் பாதிக்கிறது ஆட்கள் இல்லாத காரணம் ஒண்ணு. ஆனா அந்த இயந்திரங்கள் வரலன்னா விவசாயமே பண்ண முடியாது. அப்ப இயந்திரமயமாதல் வந்தது நினைச்சு என்ன மாதிரி பெருமிதமா கருத்து சொல்ல விரும்புறேன். இப்ப அறக்கிறதுக்கு அன்னைக்கு எடுத்துக்கிட்டா ஊர்ல எங்க இருந்தாவது ஆட்கள் வந்துதான் தங்கி இருந்து அறுவடை பண்ணுவாங்க. தலைச்சமிட்டுல தான் கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கூட தலைச்சமிட்டு தான் நம்ம களத்துக்கு வரணும். இப்ப அப்படி இல்ல. நம்ம வயல அறக்கான்னு சொன்னா நம்ம வயலுக்கு போனா போறோம், நெல்லு உடனே அன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரியான 75 கிலோ 100 கிலோ அளவுக்கு சுமந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வரக்கூடிய அளவுக்கு உடல் வாகுள்ள கூலி தொழிலாளர்கள் இன்னைக்கு இருக்காங்களா? இல்ல. அன்னைக்கு காலையில என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன், காலையில 7 மணின்னா வயலு போயிருவாங்க. 1 மணிக்கு கையில சாப்பாடுலாம் கொண்டு போயிருவாங்க. 1 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு 2 மணிக்கு இறங்குவாங்க. 5 மணி வரை வேலை பார்ப்பாங்க. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு வேலைக்கு வாரன்னு சொல்லுவாங்க. அவள் வேலை ஆரம்பிக்கிறதுமே 7 மணி ஆயிரும். 12 மணி இருந்தாலும் நம்பலாமா வருவான்னு நம்பலாம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அவளுக்கு சலுகை பண்ணுவோம். அவளுக்கு சாப்பாட்டுக்கு காரியங்களே பேச்சில இருந்து இப்ப கேட்கும் போது இயந்திரம் வரல அப்படின்னா நெல் சாகுபடியே இருக்காது சார். கண்டிப்பா இருக்காது. நம்ம அறக்கிறதுக்கு ஆளு கிடையாது சார். இப்பவும் கூட நம்ம சில இடங்கள்ல ஒரு நிலங்கள் படுவ நிலங்களா இருக்கும். அந்த நிலங்கள்ல நமக்கு வண்டி போகாத சூழ்நிலை இருக்கும். அதை அறுத்து மாத்த கூட ஆட்கள் கிடைக்காது. வைக்கோல் தன்மை அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது? முன்னால பார்த்தோம் அப்படின்னா மாடு வச்சு சூடடிச்சு வைக்கோல் போர் அப்படிங்கிறது அது ஒரு ரம்யமா இருந்த நிலைகள். எப்படி இருக்குது அந்த கால? அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல சார். இப்போ எங்க வீட்டுக்கு பின்னால எல்லாம் ஒரு படப்பு, பெரிய படப்பா கிடக்கும். 15 ஏக்கர் 20 ஏக்கர் ஒரே படப்பா கூட்டி போட்டுப்போம். காலையில எந்திரிச்சு அது பார்க்கும் போதே ஒரு மலையை பார்த்தது மாதிரி இருக்கும். ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், கௌரவம் இருந்து யாருக்கு இது இன்னாருக்கு படப்பு அண்ணுங்கிற ஒரு கௌரவம் விவசாயிக்கு கிடைச்சுக்கிட்டு இருந்து. 2வது கோழிகள்லாம் நிறைய வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த படப்பை நம்பி கோழிகள் வளரும். அந்த படப்பு ஆமா, அது படப்புலயே முட்டைகள்லாம் போட்டு வைக்கும். அதுலயே நாங்க போய் எடுத்துக்கிடுவோம். முட்டை போடுவோங்கிறீங்களா? அதுலயே குஞ்சு பொறிச்சு அப்படியும் உண்டு. அதுல சில கள்ளக்கோழிகள் உண்டு. குஞ்சு முட்டையை ஒளிச்சு வச்சுக்கிட்டு அதே குஞ்சு பொறிச்சு அது குஞ்சோட கீழே இறங்கி வர வழக்கம் உண்டு. அந்த மொத்தத்திலே அந்த பழக்கங்கள்லாம் போனதுனால இப்போ நம்ம காலையில எந்திரிச்சா நம்ம யாரையுமே சந்திக்க முடியாது. அன்னைக்கு நம்ம காலையில போகும்போது மாட்டுக்கு சாணங்கி அள்ளி போட்டு யாருமே எல்லாமே எங்க அக்கா நீங்க தான் இல்ல குடும்பத்துல ஒவ்வொரு அங்கத்தினரும் பொறுப்பெடுத்தாங்க. ஆமா, அது அப்ப எப்படின்னா ஒரு வாரத்துக்கு மூத்தக்கா, 2வது வாரத்துக்கு 2வது அக்கா, 3வது என் தங்கச்சி, இப்படி எல்லாருமே அந்த வேலைகளை பார்க்கணும். பார்த்து அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு வந்தா. எத்தனை ஏக்கர் சொன்னீங்க? இப்ப 22 ஏக்கர். வீட்டுல எவ்வளவு அரிசி இருக்குது? அரிசியே கிடையாது சார். அதான் கேக்குறேன். அரிசியே கிடையாது. அது ஒரு சிரிப்பு கொடுக்குறீங்களா? அது நமக்கு சிரிக்கக்கூடியதா? ஆமா, உண்மைதானே. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா 22 ஏக்கர் பயிர் செய்யக்கூடிய நீங்க அன்னைக்குள்ள பாரம்பரிய நடைமுறையை பின்பற்ற மாதிரி நெல்லை கொண்டு அவிச்சு குத்தி புத்தரிசி சாப்பிட்டு மற்ற உறவினர்களுக்கு கொடுத்து செய்யக்கூடிய திருவிழா கோலம் எங்க இருக்கு? நீங்க அதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல சார், அன்னைக்கு நம்ம புது அரிசினாலே நமக்கே ஒரு உற்சாகம் வரும். ஏன்னா குடும்பம் எல்லாம் கூப்பிடுவாங்க. இப்ப எங்க வீட்டுல குடும்பம், எங்க அப்பா கூட பிறப்பு எல்லாரும் வருவாங்க. என் கூட பிறப்புல எல்லாரும் ஒரே வீட்டுல நம்ம அது சாப்பிடுமா. அன்னைக்கு அந்த ஒரு நடைமுறைய தூரங்காடு பகுதியில வரக்கூடிய போகத்துல முருகன் அப்படிங்கிற விவசாயத்துல வீட்டுல இருந்து திரும்ப ஒரு உயிர்ப்பிப்பு ஏற்படுத்த எனக்கு ஆசை இருக்கு சார். ஆனா இப்ப பல காரணங்களை சொல்லி இன்னைக்கு எனக்கு வர முடியாது. ஆனா இப்பவும் கூட எங்க வீட்டுல இன்னையும் கூட பேசுனது அதுதான். நெல் விவசாயம் லாபமா? எப்படி? கண்டிப்பா லாபம் தான் சார். அது நம்ம குழந்தை எப்படி வளர்க்கமோ அதே மாதிரி கவனமாட்டு அந்த பயிரை நம்ம வளர்த்திருந்தா கண்டிப்பா. நான் இப்ப இந்த 22 ஏக்கர் வச்சு இந்த பூதான் கொஞ்சம் நஷ்டப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வேலை செய்யறீங்க? ஆனா நான் இப்ப என்னால முடியாது. கண்டுபிடிச்சோம். ஒருத்தன் ஒரு வரப்புல நின்றுட்டு அந்த முக்கு சரியா வெட்டலன்னா தள்ளி வாங்கி போடு. என்ன கூட நமக்கு நேரம் அப்படிங்கறது ஒரு அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டனால உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லுங்க.
அலைபேசி 73 39 17 58 61 7339175861. இந்த அலைபேசி வாயிலா 22 ஏக்கர் பயிர் செய்யக்கூடிய உங்கள்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்டா எப்போ 24 hours பண்ணாலும் நான் என்னோட இப்பவே என் பக்கத்து இதுவரை பொன்மணி எங்கள் கண்மணி நெல் சாகுபடி அனுபவம் குறித்த பல்வேறு தகவல்களையும் பிற நெல் சாகுபடியாளர்களும் விழிப்புடன் சாகுபடி நுணுக்கங்களை கையாளுற மாதிரி கருத்துக்களை அள்ளி வீசிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த குமரி பண்பலைக்கும் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கேன். வணக்கம் சார். இதுவரை பொன்மணி எங்கள் கண்மணி நெல் சாகுபடி அனுபவம் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் துவரங்காடு பி. முருகன் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை. நேரலை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் யூசப் பகதூர் ராமையா ஆகியோர்.